ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிறுகடிக்க ஆசை சீரியலோட ப்ரிடிக்ஷன்ஸ் பார்க்கலாம். கிரிஷ வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாரு. விஜயா இந்த பையன் வீட்டுல தங்க கூடாதுன்னு சொல்லும் போது ரோஹிணி சொல்றாங்கன்ற ஒரே காரணத்துக்காக மனோஜ் கூட விஜயா கிட்ட கேக்குறாங்க, சின்ன பையன் தானே, 10 நாள் தானே, இங்கே இருக்கட்டுமா? மீனாக்கும் முத்துக்கும் என்ன இவனே சப்போர்ட் பண்றான் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ரோஹிணிக்கு கிரிஷ் கிட்ட தனியா பேசணும் போல தோணுது. ஆனா முத்துவும் கூடவே இருக்கிறதுனால ரோஹிணியால கிரிஷ் கிட்ட பேசவே முடியல. முத்து மீனாவும் தூங்கட்டும், அதுக்கப்புறம் பேசலான்னு ரோஹிணி வெயிட் பண்றாங்க. மீனா முத்து கிட்ட கட்டில்ல 2 பேர் தான் படுக்க முடியும் அப்படின்னு சொன்னதுனால முத்து சொல்றாரு, சரி நான் மாடியில படுத்துக்கிறேன், நீயும் கிரிஷும் இங்கே படுத்துக்கோங்க அப்படின்னு முத்து சொல்லிட்டு மாடிக்கு போறாரு. முத்து மாடிக்கு போறத பார்த்த உடனேயே மனோஜும் ரவியும் பின்னாடியே மாடிக்கு வராங்க. ரோஹிணிக்கு ரொம்ப வசதியா போயிடுது. மனோஜ் மாடியில தூங்கிடுவான், இன்னைக்கு நைட் கிரிஷ் கூடயே நான் பேசிட்டு இருப்பேன் அப்படின்னு யோசிக்கிறாங்க. மீனா தூங்கின கொஞ்ச நேரத்திலேயே ரோஹிணி போய் கிரிஷ எழுப்பி கூட்டிட்டு வராங்க. கிரிஷ் ரோஹிணியோட ரூமுக்கு வந்த உடனே கிரிஷும் ரோஹிணியும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. மீனா கொஞ்ச நேரத்துல முழிச்சிட்டு கிரிஷ் எங்கன்னு காணான்னு தேடி ரோஹிணி ரூமுக்குள்ள சத்தம் கேக்குதேன்னு வர்றாங்க. ரோஹிணியும் கிரிஷும் பேசுறத மீனா முழுசா கேட்டுறாங்க. மீனாக்கு பயங்கர ஆச்சரியமா இருக்கு. ஐயோ, இந்த ரோஹிணி இப்படிப்பட்ட ஆளா? இவர் எத்தனையோ தடவை சொல்லியிருக்காரு பார்லர் அம்மாவை நம்ப கூடாதுன்னு. அதே மாதிரிதான் இருக்கு. அப்படின்னா கிரிஷோட அம்மா ரோஹிணி தானா? இதை எப்படியாவது கையும் களவுமா பிடிக்கணுமே அப்படின்னு மீனா யோசிக்கிறாங்க. இப்பயே எல்லாரையும் கூப்பிட்டு சொல்லிடுவேன், ஆனா ரோஹிணி அதுக்கேத்த பொய் ரெடி பண்ணி சொல்லிடுவாங்களே அப்படின்னு மீனா ஒவ்வொரு விஷயமா யோசிச்சு பாக்குறாங்க. கிரிஷ் வரும்போது சாப்பாடு ஊட்டுனது, கிரிஷ் பாட்டி திடீர்னு மனசு மாறி பேசுனது, தத்து கொடுக்க மாட்டேன்னு சொன்னது எல்லாத்தையும் மீனா யோசிச்சு பாக்குறாங்க. மனோஜ போய் தப்பா நினைச்சிட்டனே அப்படின்னு மீனா நினைச்சுக்கிட்டே இருக்காங்க. மறுநாள்ல இருந்து ரோஹிணி கிட்ட மீனா பேசுற விதமே வேற மாதிரி இருக்கு. ரோஹிணி கேக்குறாங்க, என்ன மீனா, ஏன் ஒரு மாதிரி பேசுறீங்க? ஏங்க அவங்கவுங்க வாழ்க்கையில அவங்கவுங்க எவ்வளவோ பொய் சொல்றாங்க, நான் இப்படி பேசுறதுல உங்களுக்கு என்ன கஷ்டமா இருக்கு? என்ன மீனா என்ன பேசுறீங்க அப்படின்னு ரோஹிணி கேக்குறாங்க. நீங்க கூட தான் பணக்காரின்னு ஒரு பொய் சொன்னீங்க, அத்தை ஏமாந்து உங்களை மனோஜுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கல அப்படின்னு மீனா பேசும்போது ரோஹிணி வாயை திறக்காம அமைதியா இருக்காங்க. இத கேட்டுக்கிட்டு இருந்த முத்து, என்ன மீனா என்னாச்சு, ஏன் பார்லர் அம்மா கிட்ட இவ்ளோ கோவமா பேசுற அப்படின்னு முத்து கேக்குறாரு. மீனா முத்துவ தனியா கூட்டிட்டு போய் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்றாங்க. எனக்கு அப்பவே தெரியும் மீனா, பார்லர் அம்மா பயங்கர கேடின்னு. பெத்த பிள்ளைய விட்டுட்டு இப்படி அது வாழ்க்கை தான் முக்கியம்னு போவாங்களா? எவ்வளவு பொய், எவ்வளவு ஏமாற்றம், டேங்கப்பா அப்படின்னு முத்து சொல்றாரு. இதை எப்படியாவது அது வாயால சொல்ல வைக்கணுமே அப்படின்னு முத்து பிளான் பண்றாரு. மீனா, நீ சந்தேகப்பட்டது மனோஜ் தானே? மனோஜுக்கும் ஜீவாவுக்கும் பிறந்த குழந்தைதான் இந்த கிருஷ்ணன்னு சொன்னீல, இப்போ ரோஹிணின்னு சொல்ற. இந்த சந்தேகத்தை தீர்த்துக்கிறதுக்கு மெடிக்கல் செக்அப் பண்ணிக்கலாமா அப்படின்னு முத்து கேக்குறாரு. அதை வச்சு நிரூபிக்க முடியுமா? கண்டிப்பா முடியும் மீனா, நான் அதுக்கான ஏற்பாடோட வரேன் அப்படின்னு முத்து சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல்ல இருந்து பிளட் டெஸ்ட் எடுக்கிற 2 பேரை கூட்டிட்டு முத்து வீட்டுக்குள்ள வராரு. எல்லாரையும் கூப்பிட்டு அசம்பிள் ஆக வைக்கிறாரு. பிளட் டெஸ்ட் எடுத்து செக் பண்ணுவோம், பக்கத்து வீட்டுல ஏதோ ஒரு பெரிய வியாதி வந்திருக்கான், எல்லாரும் ஹெல்த் செக்அப் பண்ணிக்கிறது நல்லதுன்னு சொல்றாங்க டாக்டர், அதுக்காக தான் இவங்க நம்ம வீட்டுக்கு செக்அப் பண்றதுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு முத்து சொல்லும் போது மனோஜ் உடனே, டேய் அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல, நானும் ரொம்ப ஹெல்தியா தான் இருக்கேன், படிச்ச முட்டாளே, ஊரை சுத்தி வியாதி பரவுதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் பிளட் டெஸ்ட் எடுக்க வைக்கிறாங்க. வீட்டுல இருக்க எல்லாருக்கும் ஏதோ வியாதி பரவுது அதுக்காக பிளட் டெஸ்ட் எடுக்கிறாங்கன்னு நினைக்கிறாங்க. ஆனா முத்து தான் கிரிஷுக்கும் இந்த வீட்டுல இருக்க யாருக்கும் டிஎன்ஏ டெஸ்ட் மேட்ச் ஆகுது அப்படின்னு டெஸ்ட் பண்றதுக்காக தான் எடுக்கிறாங்க. முக்கியமா மனோஜுக்கும் ரோஹிணிக்கும் ரிசல்ட் வந்து முத்து எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடுறாரு. முத்து அண்ணாமலைய கூப்பிட்டு, இங்க நடக்கிற பிரச்சனைகளை ஆதாரபூர்வமா நிரூபிக்கிறேன், இந்த கிரிஷ் யாரோட குழந்தைன்னு கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு முத்து சொல்லும்போது ரோஹிணி பயந்து நடுங்குறாங்க. கரெக்டா முத்து ரோஹிணி தான் கிரிஷோட அம்மா அப்படிங்கிற விஷயத்த தெரியப்படுத்துறாரு. ரோஹிணி அதெல்லாம் ஒண்ணு இல்ல, உங்களுக்கு எப்படி தெரியும், எதுக்கு இப்படி அபாண்டமா என் மேல பழி போடுறீங்க, நானும் மனோஜும் சேர்ந்து வாழக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா, நீங்களும் உங்க அம்மா மாதிரி என்ன வீட்டை விட்டு துரத்தலாம்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு ரோஹிணி சத்தம் போடுறாங்க. சொல்றாரு, பார்லர்மா ரொம்ப சத்தம் போடாத, மெடிக்கல் செக்கப்பே பண்ணியாச்சு, கிரிஷோட டிஎன்ஏயும் உன்னோட டிஎன்ஏயும் கரெக்டா மேட்ச் ஆகுது, என்னடா படிச்ச முட்டாளே நீ என்ன சொல்ற அப்படின்னு சொன்ன மனோஜ் அமைதியா இருக்காரு. விஜயா கத்துறாங்க, இவளுக்கு நம்ம குடும்பத்தை ஏமாத்தணும், பொய் பேசியே நம்ம வீட்டுக்குள்ள வந்தவ, எப்பேற்பட்ட ஆளுன்னு தெரியுதா உங்களுக்கு அப்படின்னு விஜயா கத்துன்னு கத்துறாங்க. ரோஹிணி, இல்லவே இல்ல ஆண்டி, முத்து பொய் சொல்றாரு அப்படின்னு கத்தும்போது முத்து மீனாவுக்கு கண்ணை சிமிட்டுறாரு. மீனா கிச்சனுக்குள்ள போய் தான் போன்ல இருந்து முத்துவோட நம்பருக்கு கால் பண்றாங்க. முத்து போன் வருது அப்படின்னு வேகமா போன் எடுத்து, என்னது அப்படியா, அச்சச்சோ பாவமாச்சே, எந்த ஹாஸ்பிட்டல்
அப்படின்னு பதறிக்கிட்டு பேசினாமல உடனே என்னடா என்னாச்சு? எப்பா நான் எதுக்கு தான் இந்த வேலையெல்லாம் செஞ்சனோ? ஸ்கூல்ல இருந்து வெளியில வந்திருக்கான், ஏதோ ஒரு வண்டி இடிச்சிருச்சான்ப்பா, ரொம்ப ரத்தம் போயிடுச்சான், ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்களாம், உடனே வர சொல்றாங்கப்பா, பிளட் ரொம்ப தேவைப்படுமா, உசுரை காப்பாத்துறது ரொம்ப கஷ்டம்னு சொல்றாங்க அப்படின்னு முத்து அழுதுகிட்டே சொன்ன உடனே நீ என்ன முத்து சொல்றீங்க? என்ன ஆச்சு கிருஷ்க்கு? ஐயோ பாவம், என் புள்ள பாவம், ஐயோ அப்படின்னு ரோஹிணி அழுகுறாங்க. என்ன பார்லரமா, இப்பதான் ஒத்துக்கிற மாட்டேன்னு சொன்ன, பிளட் ரொம்ப தேவைப்படுதான், நான் போகட்டும், நீங்க போய் என்ன பண்ண போறீங்க, எந்த ஹாஸ்பிட்டல்னு சொல்லுங்க, என்னோட பிளட் தான் அவனுக்கு மேட்ச் ஆகும் அப்படின்னு ரோஹிணி அழுதுகிட்டே சொல்றாங்க. முத்து சொல்றாரு, என்ன பார்லரமா, அவன் உன் பையன்னு ஒத்துக்கிறியா? முத்து கேள்வி கேட்டுட்டே இருக்காங்க, எந்த ஹாஸ்பிட்டல் சொல்லுங்க அப்படின்னு சொன்ன உடனே அண்ணாமலை கேக்குறாரு, என்னம்மா இதுதான் தான் ஆடாட்டியும் தான் சதையாடும்னு சொல்றதோ, உன் பையன் இல்ல அப்படின்னு முத்து மேல இவ்வளவு நேரம் கோவப்பட்ட, இப்ப உன் பையன்னு ஒத்துக்கிற? ஐயோ அங்கிள், பார்லரமா பதறாதீங்க, உங்க வாயால உண்மை வெளியில வரணும்ன்றதுக்காகத்தான் கிருஷ்க்கு அடிபட்டுருச்சுன்னு நான் பொய் சொன்னேன். தூ எதுல விளையாடணும்னு உங்களுக்கு தெரியாதா? பார்லரமா நீ எவ்வளவோ பொய் சொல்ற, நான் ஒரே ஒரு பொய் தான் சொன்னேன், அதுவும் உண்மையை வெளியில வர வைக்கிறதுக்கு. உனக்கு இவ்வளவு கஷ்டமா இருக்குல்ல, அதே மாதிரிதானே எல்லாருக்கும் கஷ்டமா இருந்திருக்கும் அப்படின்னு முத்து கோவத்தோட கேக்குறாங்க. விஜயா உடனே போதும் இங்க நடக்கிற நாடகம், மனோஜ் நான் சொன்னேன்ல இவ பொய்க்காரி திருட்டுத்தனம் பண்றவன்னு, பாத்தியா உன்னையவே ஏமாத்திட்டா, ஏற்கனவே கல்யாணம் ஆகி ஒரு குழந்தைக்கு தாயா இருக்கிற இவ உன்னை கல்யாணம் பண்ணி ஏமாத்தி இருக்குதுல, இவளை அடிச்சு வெளியில துரத்து மனோஜ் அப்படின்னு விஜயா பேசுறாங்க. மனோஜ் அமைதியா நிக்கிற. மனோஜ் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு மனோஜோட சட்டையை பிடிக்கும் ரோஹிணி விஜயாவோட கைய மனோஜ் சட்டையில இருந்து எடுத்து விடுறாங்க. என் புள்ள சட்டையை பிடிக்க எனக்கு உரிமை இல்லை, திருட்டு சிரிக்கி பொய் சொல்றவ ஏமாத்துறவ போடி வெளியில. என்ன ஆன்ட்டி நீங்க சொன்ன பொய்ய விட நான் சொன்னது கம்மிதான் அப்படின்னு ரோஹிணி அப்படியே முழு வில்லியா மாறுறாங்க. யார பார்த்து பொய் சொன்னேன்னு சொல்றேன், பையனுக்கு ஒரு நல்ல பொண்ணை கட்டணும்னு நீங்க ஆசைப்படலையே, பணக்கார வீட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணணும் தான் ஆசைப்பட்டீங்க. ஏன் மீனாவோட நகைய திருடி நீங்க அடமான வைக்கல, விக்கல, அந்த வீட்டுக்குள்ள நகையை திருடி நீங்க எனக்கு பார்லர் வைக்கணும்னு சொல்லி வீட்டு பத்திரத்தை வீட்டுல இருக்க யாருக்குமே தெரியாம பொய் சொல்லி எடுத்துட்டு வந்து அடமான வைக்கல. நீங்க பொய் சொன்னா அதெல்லாம் நல்ல விஷயத்துக்காக நடக்குது, நான் பொய் சொன்னா மட்டும் தப்பா? என்னோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்ன்றதுக்காக நானும் தான் பொய் சொன்னேன். நீங்க மட்டும் ஒழுங்கா போலீஸ்க்கு போகலாம், நானும் எல்லா விஷயத்தையும் சொல்லுவேன். மீனாவோட நகையை திருடுனது, இப்ப கூட டான்ஸ் கிளாஸ்ல ஒரு பொண்ணு கன்சீவ் ஆயிருக்கான்னு சொல்லி அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து சண்டை போட்டாங்க, உங்களை அடிக்கிற அளவுக்கு வந்தாங்களே, அந்த விஷயத்த கூட சொல்லுவேன். உங்க தேவைக்காக உங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தப்பான வழிகாட்டலா இருந்திருக்கீங்கன்னு நான் சொல்லுவேன் அப்படின்னு ரோஹிணி பேச பேச விஜயாவை விட பயங்கரமான வில்லித்தனமா மாறுறாங்க ரோஹிணி. ஏன் நிறுத்து, என்ன பார்லருமா, உன் வாழ்க்கைக்காக ஏதோ பொய் சொன்னேன்னு பார்த்தா இப்ப என்ன பயங்கர வில்லி மாதிரி இருக்கிற? எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான் முத்து. பார்லருமா பொய் சொன்னது, ஏமாத்துனது, திருட்டுத்தனம் பண்ணது எல்லாமே நீயே, உண்மையை கண்டுபிடிச்சு சொன்னது நானு. இதுல உனக்கு நான் வில்லன் மாதிரி தெரியறேனா? நான்லாம் பக்கா ஹீரோமா, பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன், அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணுவேன். இந்த விஷயத்த எங்க கிட்ட சொல்லி நீ ஹெல்ப் கேட்டிருந்தீனா முழுக்க முழுக்க நான் உனக்கு சப்போர்ட் பண்ணி ஹெல்ப் பண்ணிருப்பேன். கிறிஷோட அம்மாவா நினைச்சு கிறிஷுக்காகவும் உனக்காகவும் நாங்க உசுர கொடுத்து பாடுபட்டிருப்போம். கிறிஷ், மனோஜ், நீ 3 பேரும் சேர்ந்து இருக்கணும் அப்படின்னு தான் நாங்க பாடுபட்டிருப்போம். நீ மொத்த குடும்பத்தையும் ஏமாத்தணும்னு நினைச்ச பார்லருமா, அதுக்காகத்தான் உண்மையை கண்டுபிடிச்சோம் அப்படின்னு முத்து சொல்லும்போது விஜயா சொல்றாங்க, முடியவே முடியாது, இவ இங்க இருக்க நான் ஒத்துக்கவே மாட்டேன். மனோஜ் ரோஹிணியையும் அந்த பையனையும் கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ளுற அப்படின்னு விஜயா சொல்றாங்க. மனோஜும் அதே மாதிரி செய்யறான். அப்படித்தான் போலாம். ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம், லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.